ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி வெஜ்ஜு புலாவ் தான் பண்ண போகிறோம். பசங்களுக்கும் நம்ம ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி சிம்பிளான லஞ்சு. சிட்டியை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம் ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு ஒன்று, கேரட் ஒன்று, பீன்ஸ் ஒரு 10 போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா கீரி எடுத்துருக்கேன். தாளிக்க 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பிரிஞ்சி இலை, 2 பீஸ் பட்டை, 2 கிராம்பு, முந்திரி, உடைச்ச முந்திரி ஒரு 10 போல் எடுத்திருக்கேன். கடாயில் தான் பண்ண போகிறேன். அடுப்பில் கடாயை வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. தாளிக்க எடுத்து வச்சுருந்ததை இப்போ இதில் சேர்த்துடலாம். லைட்டாக கலந்து விட்டுடலாம். ஜீரகம் பட்டை நல்லா பொரிஞ்சதும் முந்திரியை சேர்த்துடலாம். முந்திரி சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம். முந்திரி கருகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ முந்திரியை நல்லா வறுத்தாச்சு. வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயத்தை பச்சை வாசனை போகிற வரை வதக்கிடலாம். வதக்குனதும் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரை வதக்கியாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துருக்க கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். காய் வதக்கும் போதே காயோட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வதக்கிடலாம். கொஞ்சமாக தான் கல்லுப்பு சேர்த்துருக்கோம். காயில் உப்பு சேரணுங்கிறதுக்காண்டி. காய் 10 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசியை 15 நிமிஷமாக நல்லா க்ளீன் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த காயோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துடலாம். 1 கிளாஸுக்கு நான் 2.5 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். குக்கர்லனா உங்களுக்கு 2 கிளாஸே போதும். ஒரு விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் கடாயில் வைக்கிறதுனால 2.5 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு 1 கிளாஸ் அரிசி, 2.5 கிளாஸ் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். 2.5 கிளாஸ் தண்ணியே கரெக்டாக தான் இருக்கும். சாதம் நல்லா வெந்திருக்கும். உதிரியாக தான் இருக்கும். உதிரியாக இருந்தால் தான் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழஞ்சிடக்கூடாது. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கொஞ்சமாக மல்லித்தலை தூவி அடுப்பை மூடி வச்சிடலாம். மூடி போட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டேன். புலாவ் ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக கிளறி விட்டுறலாம். நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். மூடி போட்டதுக்கப்புறம் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டேன். வெஜ்ஜி புலாவ் ரெடி. இதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா நல்லா காரமாக வைக்கலாம். இல்லைன்னா சிக்கன் கிரேவி கூட நல்லா காரமாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அதை கொடுங்க. வெஜ்ஜி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் பேக் பண்ணிடலாம். 1/2 அன் ஹவர் கூட ஆகாது. ஈஸியாக லஞ்ச் ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.